வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குத்தால சாரலது கண்ணோரம் நினைச்சேன். தலைப்புச் செய்திகள். இந்தியாலேயே குவாலிட்டியான சானிட்டரி நாப்கின் இல்ல. 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான். ஆங்கிலம் பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்கவே பேச தெரியாது. அப்ப ஜெர்மன் கிளம்புன தனியா பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து குவாலிட்டியை செக் பண்ணி 3 கண்ட்ரில இருக்கிற குவாலிட்டி எடுத்துட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்மள வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி நம்ம சுத்தி இருக்கவே கூடாது. 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணா மேனேஜர் ஆகலாம், 20 இயர்ஸ் இருந்தா ஒருவேளை ஜிஎம் ஆகலாம். பாலிடிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன்ல காணாம போனா காணாம போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே டீச்சிங் their ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுடைய ஹஸ்பண்டோட படத்துல நான் பாடியிருக்கேன். I'm really happy about this award because it is all for women. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே டீச்சிங் their ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Nilai Wellness, it's a very beautiful initiative. கோயம்புத்தூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வெல்னஸ் சென்டர். இங்க they are promoting emotional and physical wellness for the pregnant women. I truly appreciate this initiative. எனக்கு தெரிஞ்சு நிறைய வெளி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் கூட they are coming here for their delivery and they are having a balanced parenthood. Husband and wife ரெண்டு பேத்துக்குமே they are teaching their responsibilities and they are making parenthood a hassle-free journey. First time இந்த award is being given by Nilai. இந்த பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி எந்த விமன் எல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மை ஐடல் கிரண் பேடி மேம் இருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூரையே வந்து ரொம்ப பெருமைப்படுத்திய நிறைய லேடிஸ், வனிதா மேம், பின்ன மிருதுபாஷினி மேம், நிறைய பேரோட பேர் தெரியல, இட்லி விற்கிற கமலதல் பாட்டி, அண்ட் ஸோ மெனி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அவங்களோட சேர்ந்து நானும் இந்த பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி வாங்குறேன்னு நினைக்கும் போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஆனர். அவங்களோட சேர்ந்த இதே பிளாட்ஃபார்மை நான் ஷேர் பண்ணுறேன், எஸ்பெஷலி வித் திஸ் கார்ஜியஸ் வுமன் ஹியர். மேம், now we grew up seeing your movies. I still remember the funk with which அந்த ஒரு அப்படி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க வந்தாலே. அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டோட படத்தில் நான் பாடியிருக்கேன். இப்போ கூட யாராவது எதாவது நினைக்கணும்னா என்ன நினச்சேன்னா நினைக்கிறாங்க. அது சொக்கத்தங்கம் படத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பண்ண படத்தில் நான் பாடினது. ஸோ ஐ திங்க் I'll sing that song. Yeah. And thank you because lot of award functionsல நிறைய என்னோட ஃபோட்டோஸ் போடுவாங்க. பட் என்னோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ, என்னுடைய பெட்டர் ஹாஃபோட ஃபோட்டோ அண்ட் குரு சமானமாக இருக்கிற என்னுடைய ராமன்ஜி இன்னைக்கு வந்திருக்காரு. சுவாமி தயானந்த சரஸ்வதியோடு அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாரையும் இங்கே நிற்க வச்சு எனக்கு நீங்கள் கொடுத்தது such a special award. Thank you so much for the song. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. சொக்கித்த வச்சே சொக்கித்த வச்சே நான் சொக்கத்தை எட்டியதா துள்ளி குதிச்சே. சொக்கித்த வச்சே சொக்கித்த வச்சே நான் சொக்கத்தை எட்டியதா துள்ளி குதிச்சேன். குத்தால சாரலது கண்ணோரம் ஒன்னு நினைச்சேன். நான் ஒன்ன நினைச்சேன். எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் ஒன்னு அடைஞ்சேன்.
such an amazing voice, ma'am. எப்பவுமே வந்து கேட்டா இனிமையா இருக்கு, அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. வானதி மேம் சொன்ன மாதிரி we are only instruments and lot of things happen through us, so it's எல்லா புகழும் இறைவனுக்கு and all my gurus. கண்டிப்பா மேம். Thank you very much, ma'am. So I really appreciate them for recognizing this. I'm really happy about this award because it is all for women. என்னோட பேர் கோமதி, ஃபெமினைனுடைய ஃபவுண்டர். என்ன போராட்டங்கள் இந்த சொசைட்டியில் இருந்து எடுத்துக்க முடியும்னா, பாதுகாப்பு இன்மை. எல்லாருமே நம்ம பாதுகாப்பாக ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல உட்காரணும்னு தான் நினைக்கிறோம். அந்த பாதுகாப்பு இன்மையை நான் தூக்கி எறிந்தேன். என்னோட ரோல் மாடல்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஆண்டாள், மீரா, இவங்கெல்லாம் தான் படித்தேன். நான் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததே திருமூலரை படித்து தான். திருமூலரை படித்தேன், வள்ளலாரை படித்தேன். அதில் தான் நான் டாக்டர் பட்டம் வாங்கினேங்க. 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் நான் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா 15 வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ பெண்ணுக்குள்ளார இருக்கிற ஆற்றல், பெண்ணுக்குள்ளார ஆண் இருக்காங்க, ஆணுக்குள்ளார பெண் இருக்கிறாங்க. இங்கே பாலினம் வந்து பிரித்து பார்க்கப்படவே தேவையில்லை. தைரியம், வீரம், துணிச்சல் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரே இருக்குது. அது அடக்கப்படுகிறது. அடக்கப்படும் போது அது வெளிப்படுவதில்லை. அந்த அடக்குவதை மீறி என்னை நான் வெளிப்படுத்துறதுக்கு காரைக்கால் அம்மையார் உதாரணம், ஔவையார், அத்தனை ஆண்பால் புலவர்கள் இருக்கிற மத்தியில் அந்த ஒரு அம்மா எப்படி போயிட்டு நின்னாங்க இல்லையா, உலகம் இருக்கிற வரைக்கும் அவை பேர் இருக்கும், ஆண்டாள் பேர் இருக்கும். அப்போது இந்த உடல் ரீதியாக பெண் சந்திக்கிற பிரச்சனையை கையில் எடுப்பேன். ப்ராப்ளத்துக்கு இங்கே சொல்யூஷன் இருக்குது, எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. எல்லாருமே பேசுகிற தயங்குற விஷயத்த, கூச்சமாக இருக்கிற விஷயத்த, பயப்படுற விஷயத்த கையில் எடுப்பேன். அதை கூச்சம் இல்லாமல் பேசி அந்த விஷயத்தை உடைச்சேன். எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போய் மாதவிடாய்னா என்ன, அது வந்து தீட்டு அல்ல, அது மங்களம், அது வழிபாடு என்று மாற்றி விட்டேன். அதற்கான சானிட்டரி நாப்கின் சொல்யூஷன் அதை நான் தேடினா இந்தியாவிலேயே குவாலிட்டியான சானிட்டரி நாப்கின் இல்லை. ஒரு 8 நாப்கின் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணால் டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக் தான் இருந்துச்சு. அப்போ ஜெர்மன் கிளம்புனேன் தனியாக. 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான். ஆங்கிலம் பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்குவேன், பேச தெரியாது. ஆனால் அத்தனை இமிக்ரேஷனையும் க்ராஸ் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்து, விசா எடுத்து, குவாலிட்டியை செக் பண்ணி 3 கண்ட்ரியில் இருக்கிற குவாலிட்டி எடுத்துகிட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுதான் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரி, பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கான்னு கேட்டால், எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. ஆண் சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தா அதில் குடும்பம் நடத்தணும். 5000 ரூபா கொடுத்தா அதில் வாழ்க்கை நடத்தும். அப்பாவும் அந்த மாதிரி தான், வீட்டு சைடும் அந்த மாதிரி தான். எல்லாருமே நம்மளை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவே கூடாது. நம்ம தப்பு பண்ணுறோன்னா அது தப்புன்னு சொல்லி எடுத்து காமிக்கிற ஆள் இருக்கணும். அதே மாதிரி நம்ம நல்லது பண்ணால் அதுக்கும் நம்மளுக்கு பாராட்டுறதுக்கு ஆள் வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் what we have grown up with. அதுதான் is keeping me grounded. Thank you, ma'am. That means a lot, actually. I think we should sure take a lot from that. Vanadi ma'am, what is your take on that point, ma'am? See, I'm strongly believing in God. So whatever we do and wherever we are, I feel that it is there has been already decided, and we are here only to act or perform or to execute whatever that position is demanding. நம்மளுக்கு நிறைய நேரத்தில் இது என்னோட ஹார்ட் ஒர்க்கால் கிடச்சிது. எஸ், அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் இட் வுட் ஹேப்பன், பட் தட் டூ இன் பாலிட்டிக்ஸ். அதுலேயும் பாலிட்டிக்ஸில் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஒரு லைக் அன் எனி ஆர்கனைசேஷன் ஆர் இன் சர்வீஸ் 10 years ஒர்க் பண்ணால் மேனேஜர் ஆகலாம், 20 years இருந்தால் ஒருவேளை GM ஆகலாம். பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அடுத்த எலெக்ஷனில் காணாமல் போனான்னா காணாமல் போகலாம். The strength that they can portray and that they can convey, how they are going to influence a society, because they say, you know, woman is the one who builds, who is going to give the next generation to this country. So she is the backbone of everything. So I really appreciate them for recognizing this, and I'm sure a lot of more people will be encouraged by this, and they should also recognize many more ladies like this in the years to come. And about this place, it's such a beautiful place. I wish there was more time to explore and stay here and experience everything that's happening here. And I mean, the little time that I've already been here, I'm just loving this place so much, and I would love to come and stay here for a longer time.
இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.